இந்தியாவில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட பெருநகரங்களில் சொகுசு வீடுகளுக்கான டிமாண்ட் அதிகரிச்சுட்டு வருது. தனியார் கட்டுமானத்துறை இணையதளம் நடத்திய ஆய்வில் இந்த தகவல் வெளியாகியிருக்கு. வீடுகள் விற்பனை குறைவாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டின் 3வது காலாண்டில் கணிசமாக அந்த விலை என்பது உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆய்வு முடிவுகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் சொகுசு வீடுகளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதாவது லக்ஸரி வீடுகளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா நம்ப முடியுமா? ஆனால் அதுதாங்க இப்போதைக்கு இப்போ வெளியாகிருக்க சமீபத்திய தகவலில் தெளிவாக தெரிய வந்திருக்கு. PropTiger அப்படின்ற ஒரு அமைப்பு எடுத்திருக்க அறிக்கையின்படி கடந்த 2024 3வது காலாண்டை ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டின் 3வது காலாண்டில் இந்தியாவின் முக்கியமான 8 நகரங்களில் வீடுகளின் விலையானது, விற்பனை விலையானது உயர்ந்திருக்கிறது. எண்ணிக்கை, அதாவது விற்பனை எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட விற்பனை விலை என்பது அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.52 லட்சம் கோடி, அதாவது 14% கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 14% அந்த விலையானது அதிகரித்திருக்கிறது. அதாவது மக்கள் குறைவாக வீடு வாங்குறாங்க, ஆனால் விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க. சரி, அதுபடி புதிய வீடுகள் எவ்வளோ கட்டப்படுது, எவ்வளோ அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீடுகள் கட்டப்படுவது 9% அதிகரித்திருக்கிறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரமயமாக்கலுக்கு ஏற்ப வீடுகள் கட்டப்படுவதும், குறிப்பாக சிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வீடுகள் கட்டப்படுவதும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மெட்ரோ நகரங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே அதிகரித்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆண்டின் 3வது காலாண்டு, அதாவது 2024 ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தை எடுத்துக்கிட்டால் இந்த ஆண்டு கட்டப்படுவது சுமார் 9% அதிகரித்திருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு 100 வீடுகள் கட்டியிருந்தால் இப்போ வந்து 9%, 109 வீடுகளை அதிகரிச்சிருக்கு அப்படின்றத இந்த ஆய்வு முடிவானது தெரிவிச்சிருக்கு. சரி, இந்த வீடுகள் கட்டப்படுவது எந்தெந்த நகரங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதலிடம் வகிக்கிறது மும்பைங்க. கிட்டத்தட்ட 26.9% புதிய வீடுகள் இந்த காலாண்டில், அதாவது 2025 ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்த இடத்துல பூனே 18.7, ஹைதராபாத், தென் மாநிலத்தில் ஹைதராபாத் வருது 13.6. இந்த இடங்களில் வீடுகள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. சரி, இந்த வீடுகள் நகரை ஒட்டிய பகுதிகளெலாம் அதிகமாக கட்டப்படுது, நகருக்கு உள்ளே இல்லை அப்படின்னு ஒரு விஷயங்களும். இதுக்கு காரணம் சிட்டியோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ விலைக்கு வருவோம். இது வரைக்கும் எவ்வளோ கட்டப்படுவதுன்னு பார்த்தா, இப்போ விலையை பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது டெல்லி தாங்க, தலைநகர் டெல்லி தாங்க. கடந்த 2024 7,479 ரூபா வித்துட்டு இருந்த ஒரு சதுர அடி இப்போ 8,900 ரூபாவா அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டு விலையை ஒப்பிடும்போது இது 19% உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய சாலைகள், நல்ல அடிப்படை வசதிகள் மற்றும் லக்ஸரி வீடுகளுக்கான தேவை அதிகமாக அங்கே இருக்குது. இது டெல்லியில், இப்போ வந்து டெல்லியில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், காற்று மாசு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால டெல்லியை ஒட்டி அந்த புறநகர், NCR அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புறநகர் பகுதிகளில் இந்த வீடுகள் மிக அமைதியான சூழல் இருக்குது. அந்த இடத்துல வீடுகள் வாங்கணும் அப்படின்னா இவ்வளவு விலை கொடுத்தாகணும் அப்படின்னு வீடுகளுக்கான விலை அதிகமாவதற்கு, அதாவது டெல்லியில் அதிகரிப்பதற்கு இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. தென் மாநிலங்களை எடுத்துட்டிங்கன்னா, பெங்களூர் நகரம் இருக்குங்க, 15% கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 15% விலையானது அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பட்டியலை பாருங்கள். இதுக்கு என்ன காரணம், பெங்களூரில் அதிகரித்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IT துறையோட வளர்ச்சி, மக்கள் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த சூழல் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே பார்க்கணும், அதை வேலை பார்க்கக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே வீடு அமையணும் அப்படின்றது. இப்போ பெரும்பாலான IT நிறுவனங்கள் வந்து சிட்டியை ஒட்டி இருக்கிற புறநகர பகுதிகளில் இருக்குது. அந்த பகுதிகள் தற்போது வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அவுட்டர் ரிங் ரோடு, ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு போகிறதுக்கு அவுட்டர் ரிங் ரோடு, அந்த வசதி இருக்குது. இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதே போல் நகரமயமாக்கல் வசதிகள், அதாவது பள்ளி, கல்லூரிகள், அதே போல் பிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு ஏற்ற வணிக வளாகங்கள் அருகிலே இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணமா பெங்களூர் நகரில் வீடு வாங்குவதற்காக அந்த விலை அதிகரிப்பதற்கான காரணமாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இந்த பட்டியலில் பார்க்கலாம். டெல்லியில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது தான் 19%. இது வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிற ரிப்போர்ட் கடந்த 2024 3வது காலாண்டையும் 2025 3வது காலாண்டையும் ஒப்பிச்சிருக்கோம். அதுதான் Q3 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு? டெல்லி பார்த்தீங்கன்னா 19% உயர்ந்திருக்கு. 7,479 ரூபாயிலிருந்து இப்போ 8,900 உயர்ந்திருக்கு. பெங்களூர் நகரம் 15% உயர்ந்திருக்கு. 7,700
ரூபாவாக இருந்தது 2024, இப்போ 8870 ரூபா ஆயிருக்கு. சரி, இதுக்கு அடுத்து யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் 13%, 6858லேருந்து 7750 இருக்குது. இதில் நம்ம சென்னை நகர் எடுத்துங்க. சென்னையில் எவ்வளோ இருக்குன்னா, சென்னையில் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குங்க, 6லேருந்து 8% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 7173 ரூபாய் இருந்த சதுரடி தற்போது 7200 ரூபாயிலேருந்து 7500 ரூபா இருக்குது சராசரியாக. அது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் தற்போது விற்பனை விலையானது இருப்பதாக இந்த ஆய்வறிக்கை அப்படின்ற ப்ராப்டைகர் நடத்திய ஆய்வறிக்கை சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம் இல்லையா, சென்னை ஹைதராபாத்தில் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஐடி மற்றும் ஜிஇசி குளோபல் கேப்பபிலிட்டி துறைகள் விரிவடைந்ததாக இந்த வேலைவாய்ப்பு இது போன்ற விஷயங்கள் மக்களை அந்த இணக்கமான சூழலுக்கு ஏற்ற மாதிரி அருகிலேயே தங்கள் இடங்களை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் காரணமாக சொல்கிறாங்க. சரி, ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. சென்னையை பொறுத்த மட்டும் நகரத்தில் வீட்டின் விலை அளவில் 6லேருந்து 8% தாங்க அதிகரிச்சிருக்கு. இது நல்ல விஷயம் தானாலும் கூட இப்போ விலை எவ்வளோ இருக்குது? 7000லேருந்து 7500 சராசரியாக இருக்குது. நீங்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா 7200 ரூபா கன்ஃபார்ம் ஒரு சதுரடி அப்படின்ற நிலைமை தான் சென்னையில் இருக்குது. மெட்ரோ ரயில் விரிவாக்கம், ஓஎம்ஆர், மதுரவாயில் இந்த மாதிரியான புறநகர் பகுதிகளில் வீட்டு தேவை அதிகரிச்சிருக்கிறதா இந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக சென்னை நகரை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பிற மெட்ரோ நகரங்களை காட்டிலும் சென்னை நகரில் லக்ஸரி வீடுகளுக்கான அந்த தேவை அதிகம் இல்லை, நடுத்தர வீடுகளுக்கான தேவையே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் விலை அதிகரித்து இருந்தாலும் கூட சொகுசு வாழ்க்கை என்பது மெட்ரோ நகரங்களில் அந்த லக்ஸரி வீடுகளை தேடித்தான் மக்களை கொண்டு சென்றிருக்கிறது அப்படின்றத இந்த ஆய்வறிக்கை தெளிவுபடுத்தி இருக்கிறது.